ராஷ்டிரிய தொகுதி கூட்டம் கட்சி அரசியல் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்றது. நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க இன்னும் 5 மாதங்களே உள்ளன. 2009 நாம் அனைவரும் கோட்டாபய ராஜபக்ச என்பவர் எதற்குமே பயனற்றவர், சில ஊடகங்களால் பெரிதாக காண்பிக்கப்பட்ட ஒருவர் என நாம் கூறும் போது இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஊடகங்களால் பெரிதாக காண்பிக்கப்பட்டவரிடம் ஏமாற்றம் அடைந்தனர். ஒருவர் ஒருமுறை ஏமாறலாம், 2-3 தடவை ஏமாறுகின்றார்கள் என்றால் அது அறியாமை அல்ல, முட்டாள்தனம். துரதிருஷ்டவசமாக அனுரகுமார சிறிய தவறினால் நாட்டின் ஜனாதிபதியானால் அவர்களுக்கு 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டது. இவருக்கு நான் 6 மாதமே வழங்குவேன். கண்களை மூடிக்கொண்டு இருளில் செல்லக்கூடிய பயணம் அல்ல இது. நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை வீழ்ந்திருந்த போது இதனை மீள கட்டி எழுப்புவதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லாத குழுவினால் இதனை செய்ய முடியாது. எனக்கு பாரிய நம்பிக்கை ஒன்று உள்ளது. இன்னும் 1 மாதத்தில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்காக முன்னிற்க மாட்டார் என அங்குள்ள ரங்கே மண்டார மொட்டு கட்சி கூட்டத்தினால் கூறினால் நீங்கள் அதிர்ச்சியடைய வேண்டாம், பட்டாசு கொளுத்த வேண்டாம். அதுவே எமது முன்னாள் பெரியவரின் குணம். அவரால் போட்டியிட முடியாது என்றால் போட்டியிட மாட்டார். 2010 போட்டியிடவில்லை, 2015 போட்டியிடவில்லை, 2019 போட்டியிடவில்லை. இத்தனை காலமும் போட்டியிடாதவர் 2024 போட்டியிட மாட்டார். எனவே இம்முறை ஒரு போட்டியாளரின் ஓட்ட போட்டியே உள்ளது. இம்முறை போட்டியிடும் வேட்பாளர்களை பார்க்கும் போது கடந்த முறை 52 லட்சம் வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாசவை முறியடிக்க எந்த ஒரு வேட்பாளரும் இல்லை. எனவே இந்த ஓட்ட போட்டியில் சஜித் பிரேமதாச தேர்தலில் வெற்றி பெற்று போட்டியை நிறைவு செய்வார். 56 லட்சம் வாக்குகள் இருப்பவரை 12 லட்சம் 14 லட்சம் வாக்குகள் இருப்பவரால் முறியடிக்க முடியுமா?